வணக்கம். ஜனநாயகன் திரைப்படம் வரக்கூடிய 9ஆம் தேதி வெளியாவதில் புது சிக்கலானது எழுந்திருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்தில் பார்த்தோமேனால் ஒரு சில காட்சிகள் நீக்கப்பட வேண்டி இருக்கிறது. அதே போன்று மறு தணிக்கைக்கு அனுப்ப வேண்டி இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது தணிக்கை சான்றிதழ் வழங்க முடியாது என தற்பொழுது தணிக்கை வாரியமானது அறிவித்திருக்கிறது. தணிக்கை வாரியத்தின் அதிகாரத்தை கட்டுப்படுத்த முடியாது. தணிக்கை குழு தவறு செய்திருந்தால் அவர்கள் தரப்பில் வாதிடட்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். படத்தை முதலில் பார்த்த தணிக்கை குழுவினர் ஒருமனதாக சான்று வழங்க முடிவெடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தயாரிப்பு நிறுவனம் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. தணிக்கை வாரியத்தை எங்களால் தொடர்பு கொள்ள முடியவில்லை, தணிக்கை வாரிய தலைவர் மண்டல அதிகாரிக்கு கடிதம் எழுதவில்லை என்று பட தயாரிப்பு நிறுவனம் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறது. தணிக்கை குழுவில் இருந்த 5 உறுப்பினர்களும் தனித்தனியாக பரிந்துரை செய்தனர். இந்த நிலையில் ஒரே ஒரு உறுப்பினர் மட்டும் எப்படி புகாரை அனுப்ப முடியும் என்று பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. குழுவில் இருந்த 5 பேரும் தனித்தனியாக பரிந்துரைகளை பதிவு செய்திருந்தனர். ஒரு உறுப்பினர் மட்டும் இவ்வாறு புகார் அளிக்க முடியும். தணிக்கை வாரியத்தின் செயல்பாடுகளை ஒன்றிய அரசு கட்டுப்படுத்துகிறதா என்றும் எங்களுக்கு கேள்வி எழுந்திருக்கிறது என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் 4 வார காலம் அவகாசம் தேவை என்று தணிக்கை வாரியம் தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு படத்தை தணிக்கை செய்ய 15 நாட்கள் அவகாசம் தேவை, மறு தணிக்கை குழு அமைக்க 20 நாட்கள் அவகாசம் தேவை என்று மத்திய அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் படம் ரிலீஸ் என கூறி சென்சார் தணிக்கை சான்றிதழ் கேட்க முடியாது என்றும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாளை மறுதினம் ஜனநாயகன் படம் திட்டமிட்டபடி வெளியாகாது என்றும் அது இன்னும் சில நாட்கள் தள்ளி போகும் என்றும் தற்பொழுது தகவலானது கிடைத்திருக்கிறது. தற்பொழுது டி ஆஷா நீதிபதி அவர்கள் இந்த வழக்கினை விசாரித்து வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய முழு தீர்ப்பையும் வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தணிக்கை வாரியம் தரப்பில் 4 வார கால அவகாசம் கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த 4 வார காலம் கொடுக்கப்படுமா அல்லது உடனடியாக தணிக்கை சான்று அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட முடியுமா என்றும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த நிலையில் தணிக்கை வாரியம் என்பது ஒரு தனித்த அமைப்பு. அதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த ஒரு அமைப்பிற்கோ அல்லது நீதிமன்றத்திற்கோ உத்தரவிட முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தணிக்கை வாரியம் இன்னும் தணிக்கை சான்றிதழ் அளிக்காத நிலையில் எப்படி நீதிமன்றத்தை அணுக முடியும்? தணிக்கை குழுவை பொறுத்தவரை மறு தணிக்கைக்கு அனுப்பதான் முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மறு தணிக்கை என்பது குறிப்பிட்ட கால அவகாசத்துள் முடிக்க முடியாது. ஒரு 20 நாட்களில் இருந்து 28 நாட்கள் வரை ஆகும். இதனால் 1 மாத காலம் அவகாசம் ஆகும் என்றும் தற்பொழுது கேட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகுமா அல்லது பிப்ரவரி மாதத்திற்கு தள்ளி போகுமா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.